வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, முதல் படத்திற்கு தேசிய விருது, ஆனால் அதன் பிறகு வாய்ப்பே கிடையாது. பிழைப்புக்காக ஆட்ட ஓட்டும் குழந்தை நட்சத்திரம், இணையதளத்தில் வைரலாகும் கண்ணீர் பதிவு. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பலை அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 52 நாட்கள் நடைபெற்ற படப்பிடிப்புக்காக 1500 சம்பளம் வழங்கப்பட்டது. அந்த படத்தில் வெளிப்படுத்திய சிறந்த நடிப்பிற்காக தேசிய விருதும் கிடைத்தது. தேசிய திரைப்பட விருது வெல்வது, சாதாரண கதாநாயகனாக நடித்து படம் ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்படுவது ஒரு குழந்தை நட்சத்திரத்தை இதைவிட சிறந்த தருணத்தில் கனவுலம் நினைக்க முடியாது. ஆனால் அந்த சாதனைகளை எல்லாம் சையத்தினுடைய வாழ்க்கை மாற்றவில்லை. இயக்குனர் மீரா நாயரின் புகழ்பெற்ற சலாம் பாம்பே திரைப்படத்தின் மூலம் இந்தியாவை வியக்க வைத்த ஷாபிக் சையத் பின்பு வாழ்க்கை நடந்த பெங்களூரில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டார். சலாம் பாம்பே திரைப்படம் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படத்திற்காக ஆஸ்கர் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டது. அதேபோல ஷாபிக்கின் நடிப்பு பரவலாக பாராட்டப்பட்டது. இந்த படம் குறித்து அவங்க அளித்த பேட்டியில், ஷாலாம் பாம்பே படத்தில் நான் நடித்ததாக சொல்ல முடியாது. நான் அனுபவித்த வாழ்க்கை, சூழ்நிலம், பேசிய மொழி ஆகியவை அந்த கேரக்டர் இருந்தது. பலருமே அது ஆர்ட் படம் என்று சொன்னாங்க. ஆனால் என் சொந்த கதையாக இருந்தது. 52 நாட்கள் நடைபெற்ற படப்பிடிப்புக்கு 15000 ரூபா சம்பளம் வழங்கப்பட்டது. அந்த படத்தில் வெளிப்படுத்திய சிறந்த நடிப்பிற்காக தேசிய விருதும் எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு திரைப்படத்துறையில் பெரிய எதிர்காலம் உருவாகும் என்ற நம்பிக்கை நீண்ட நாட்கள் நிலைக்கல. ஷலாம் பாம்பே வெற்றிக்கு பிறகு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என ஷாபிக் எதிர்பார்த்தாராம். ஆனால் படம் சர்வதேச அளவில் விருதுகளை வென்றபோது அவருக்கு புதிய திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கல. தனது புகைப்படங்களையும் விருதுகளையும் குறித்து செய்தித்தாள்கள் துண்டுகள் எடுத்துக்கொண்டு மும்பையில் பல ஸ்டூடியோவில் அவங்க சென்றாங்க. ஆனால் பல இடங்களில் அவங்களுக்கு கிடைத்தது அலட்சியம், கேலியும் மட்டுமே. சுமார் 8 மாதங்களாக வாய்ப்பு தேடியும் பலன் கிடைக்காதால் இறுதியில் அவங்க பெங்களூருக்கு திரும்பினாராம். சொந்த ஊருக்கு திரும்பிய பிறகு குடும்பத்தை நடத்தும் வருமானத்திற்காக ஷாபிக் ஆட்டோ ரிக்ஷா ஓட்ட தொடங்கினாராம். ஒரு காலத்தில் உலக திரைப்பட அரங்கில் பேசப்பட்ட படத்தின் கதாநாயகனாக இருந்த அவர் பின்பு ஒரு சாதாரண மனித வாழ்க்கையுடைய திரும்பிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஷலாம் பாம்பே படத்திற்கு பிறகு கௌதம் கேஸ் இயக்கிய பதங் திரைப்படத்தில் ஷாபிக் நடித்தார். ஆனால் அதன் பிறகு திரைப்பட உலகில் தொடர்ந்து பயணிக்க அவரால் முடியலை. தெருவில் வாழும் குழந்தைகளின் போராட்டத்தை உயிரோட்டமாக சித்தரித்து உலகின் கைதட்டலை பெற்ற அந்த குழந்தையின் நட்சத்திரம் நிஜ வாழ்க்கையில் அதே போராட்டத்திற்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் சிக்கினார். இந்திய சினிமாவில் பிரகாசமான வெளிச்சத்திற்கு பின்னால் மறைந்து போன ஒரு திறமையான கலைஞரின் மனதை நெகிழச் செய்யும் வாழ்க்கை கதை ஷாபிக் சையத்தின் கதை தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.